ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு மிஸ்ஸிங் டிஐ 2023 ஐபிபிஎஸ் பிஓவில் கேட்ட 2 மார்க் கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினை கிராக் பண்ணால் டீகோட் பண்ணால் ஈஸியான கொஸ்டின், பட் கிராக் பண்ணுறதே ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கிறதுனால நான் எப்படி கிராக் பண்ணி சால்வ் பண்ணுறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேபிள், அதுக்கான நோட்ஸ். இது 3 நாள் இருக்குது. அதில் ஒரு ஐட்டம், ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க, அதுக்கான பர்சன்டேஜ் பிரேக்கப்பு. இதில் நிறையா அன்னோன் டேட்டா இருக்குது. அண்டு 2 ஃபேக்டர் எம் அண்டு எக்ஸ் 2 ஃபேக்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இது கொடுத்துருக்கதை வச்சு சால்வ் பண்ணோம். எப்போயுமே என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க டேட்டா வச்சு என்னென்ன சால்வ் பண்ண முடியுமோ அதெல்லாம் எழுதி பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். அது மாதிரி பண்ணிக்கலாமா நம்ம? இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா? ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். புரியலன்னா நான் எப்படி நடத்துகிறேன்றது நீங்கள் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிக்கும் இக்கும் இது சிக்கும் இக்கும் 3 days டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. டோட்டல் ஐட்டம் சோல்ட் ஆன் டி 3 days. டிக்கோட 3 days வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது 120. சரி, இப்போ இதுலேருந்து எதனா இன்டர்பிரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இதில் பண்ண முடியல. இதில் பாருங்கள், இது 20%னா மொத்தம் 3 நாள் தான், மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. இப்போ நம்ம இங்கே வெட்னஸ்டேக்கு 20%னா இது 2 சேர்ந்து எவ்வளோ? 80%. ஸோ இந்த 80% தான், இந்த 80% தான் நமக்கு என்னது? 9. ரைட்டுங்களா? அப்போ இந்த மீதி இருக்கிற 4, இந்த 4:5 இதெல்லாம் சேர்ந்து 80%. 80% ஆஃப் சீனு கூட வச்சுக்கலாம், 80 சீனு லைட்டாக. இப்போ மீதி இருக்கிற அந்த 4 தான் நமக்கு சியில் இருக்கக்கூடிய மண்டே. 5 தான் என்னது? சியில் இருக்கக்கூடிய டியூஸ்டே. சி இருக்கிற டியூஸ்டேவோட வேல்யூ ஒன்று கொடுத்துருக்கான். இங்கேயும் அதே மாதிரி காமனாக இருக்குது. இதை வச்சு இதை 2ஐயும் கம்பேர் பண்ணி, இது 2ஓட டோட்டல் வேல்யூ தெரியுமா? அதை 2ஐயும் கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எம்மை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் இந்த கால்குலேஷன். ஸோ இது 5 பார்ட்டு. ஸோ 5 மேலே போட்டுக்கலாம். இப்போ இது அடிப்படல. சரி, இதுக்கு ஈக்குவலான வேல்யூ என்ன? 10m. ஸோ சியோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். 80 சின்னு வச்சுக்கிங்களேன். சியோட வேல்யூ என்னன்னா 90 டிவைடட் பை 80 டிவைடட் பை 5. 90x அங்கே போயிடும். சரிங்களா? 80 டிவைட் பை 100ன்னு வரும். 80% தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 100 இங்கே வந்துடும். ஸோ இதை அடிச்சிடலாம். 90 900 டிவைடட் பை 40 அப்படின்னு வரும். 45 பை 2. இந்த எம்மு அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ 45 பை 2 எம்ன்றது சியோட வேல்யூ. அதே மாதிரி ஈயோட வேலையை கண்டுபிடிக்கலாம். ஈயோட வேலையை கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி தான். இப்போ இது 30%னா இது டோட்டல் சேர்த்து எவ்வளோ? 70%. 70%ஓட டோட்டல் வேல்யூ எவ்வளோ? 7. இதில் நம்ம எம்மோட பார்ட் வேணும், அது எவ்வளோ? 4. ஸோ இதோட வேல்யூ டோட்டல் 70% ஆஃப் சி தான் 7. அதில் 4 பார்ட் தான் நமக்கு என்னன்னா 15m. ஸோ சி மட்டும் இங்கே வச்சுக்கலாம். சாரி, இதில் இ மட்டும் இங்கே வச்சுக்கலாம். மீதியெல்லாம் அங்கே கொண்டு போயிடலாம். 15 × 7, இது பர்சன்டேஜ்ன்றதால் டிவைட் பை 100 போடணும். டிவைடட் பை 70 × 4 × 100. இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 150 டிவைடட் பை 4ன்னு வரும். அடித்தா 75 பை 2ன்னு வரும். இது மல்டிப்ளை பண்ணி அடித்தா 150 பை 4. அதை அடித்து 2ஆல் அடித்தா
75/2 இந்த எம் கேரி ஃபார்வர்ட் ஆகும் எம். ஸோ நமக்கு ஈயோட வேல்யூ இது. சியோட வேல்யூவும் ஈயோட வேல்யூவும் தெரியும் நமக்கு. அதாவது சியோட வேல்யூ ஈயோட வேல்யூவும் தெரியாது. அவங்க கொடுத்துருக்க டேட்டா என்னன்னா சிக்கும் ஈக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது 120. இப்போ இங்கே 45 இருக்குது, இங்கே 75 இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ், இது இ இது சி, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா நம்ம அதுலேருந்து எம் கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 75/2 மைனஸ் 45/2 ஈக்குவல் டு எவ்வளோ 30/2. அதுதான் நமக்கு என்னது, இந்த எக்ஸுங்கெல்லாம் கேரி ஃபார்வர்ட் ஆகும். எக்ஸ் மீன்ஸ் அங்கே எம்மு. ஸோ எம்முங்க வரும் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்க டேட்டா 120. ஸோ இதை அடிச்சிங்களன்னா இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. இது இதை அடித்தா 4 4 2 8. ஸோ எம்மோட வேல்யூ 8ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இது எப்படின்னா ஒரு டைம் தெளிவாக சொல்கிறேன். 20% வேல்யூ வெனஸ்டே, அப்போ 80% ரிமைனிங் இருக்கும். அந்த 80% 9ஆல் பிரிக்கிறோம். 80%ன்றதுனால 100 போட்டுக்கணும் டிவைட் பை இந்த 9 தான் டோட்டல். இங்கே நம்ம 10M தேவை. 10Mோட பாட்டு 5 ஈக்குவல் டு 10M. சரிங்களா, இந்த 10Mக்கு இந்த கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இங்கேயும் கன்வெர்ட் பண்ணுறோம். இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க 120. ஸோ அந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை நம்ம இங்கே இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி எம்மோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். இது வரையும் ஓகேங்களா? இப்போ இந்த எம்மோட வேல்யூயை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஒவ்வொரு இடத்துலையும். 12.5னா என்ன, 100/8ன்னு அர்த்தம். இன்ட்டு எம்மோட வேல்யூ 8. ஸோ இங்கே 100ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே 10Mன்றதுனால 18 வரும். எம்மோட வேல்யூ 8. இங்கே 15ன்றதுனால 8 15 120. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இது வேல்யூவாக எடுத்து எழுதிக்கிறேன். ஒன்று மட்டும் இல்லை செஞ்சு காட்டுறேன். இப்போ இது 120 அப்படிங்கிறது 4 பாட்டு. இந்த பாட்டு தானே இது 4 பாட்டு. அப்போ 3 பாட்டு என்னன்னு பார்த்தா என்ன கிடைச்சிடும், இதோட வேல்யூ மண்டேவோட, இந்த இடத்துல நம்ம மண்டே எழுதிக்கலாம். மண்டேவோட வேல்யூ கிடைச்சிடும் 90, இங்கே 120. அதே மாதிரி இந்த 120 ப்ளஸ் 90 இருக்குல்ல 210, அது என்ன வேல்யூ 70%. ஸோ 30% என்னன்னு பார்த்தா இதோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ 19 வரும். இதில் அடிச்சா 30 30 × 3 90. அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்ச வேல்யூவே நான் இங்கே எழுதிருக்கேன். டைம் சேவ் பண்ணுறதுக்காக, வீடியோ டைம் கட் பண்ணுறதுக்காக நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே 90 120 90 மாதிரி இங்கே 80 இருக்குது. இதை வச்சு இந்த 4 பாட்டை கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டு சம் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட் தான் 20. இது ரெண்டு சம் பண்ணி வர வேல்யூ 80, ரிமைனிங் பார்ட் 20, அது என்னவோ 36. 100 பாட்டு இதெல்லாம் கூட்டினா இங்கே 100 பாட்டு. இதை விட இன்னொரு மெத்தடு கூட இருக்குது. நான் டைம் கன்சியூம் பண்ணுறதுனால உங்களுக்கு எது ஆப்டான மெத்தடோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சம்முக்கு போகலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தா கொஸ்டின் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது இப்போ ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, டி இது டி வந்து 40% ஆஃப் ப்ராடக்ட் மண்டேல டி சோல்வ் பண்ணதில் 120, இதில் 40% மண்டேவிலே சோல்வ் பண்ணிடுறாங்களாமா. அப்படின்னா டியூஸ்டேவில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் இதையும் வச்சு நம்ம இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். இது எக்ஸாக இருக்குது. ஸோ அவங்க கொடுத்துருக்க டேட்டா வந்து அதை வச்சு எக்ஸு கண்டுபிடிக்குமான்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கணும். நம்ம நோக்கம் எக்ஸு கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு நோக்கமாக இருக்கணும். அப்போ தான் அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கலாங்களா? சரி வாங்க பார்க்கலாம். இதை பாருங்கள். ஷாப் ஏல ரேஷியோ டோட்டல் ப்ராடக்ட் சோல்டு மண்டே டு டியூஸ்டே 8:5 சொல்லியிருக்கான். டியூஸ்டே வேல்யூ தெரியுமா 100, டியூஸ்டேயோட வேல்யூ எவ்வளோ 5, மண்டேயோட வேல்யூ 8. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் 160 இதை அடித்தா 20, 160 மண்டேவோட வேல்யூ கிடைச்சிருங்களா? இதோட வேல்யூ 100ங்களா? வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்கான்னு பாருங்கள். மண்டே ஷாப் ஏ இருக்குல்ல, அது வெட்னஸ்டே வந்து
மண்டேவை காட்டிலும் 12.5% லெஸ் தான். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 12.5%ஓட வேல்யூ என்னென்னா 1/8. மோர் தென்னா +1 பண்ணணும், லெஸ் தென்னா -1 பண்ணணும். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ என்ன வரும்னா 7/8ன்னு வரும். 1லேருந்து மைனஸ் பண்ணணும், 1லேருந்து கூட்டணும். 1 - 1/8 கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 7/8ன்னு வந்துடும். அப்போ இந்த கன்வர்ஷனை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். இந்த 160 தான் 8 பார்ட்டு. 7 பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்னஸ்டே கிடைச்சிரும். 140 வருங்களா? அடித்தா 20, 2 தான் 140. இது பிகினர்ஸ்க்காக சின்ன எக்ஸ்ப்ளனேஷனு. இதை வந்து எப்படி பண்ணோம்னா 160ன்றது இப்போ 187.5ன்னு கிடைக்கும். 100 12.5 கம்மின்னா. ஸோ 8.75ஓட வேல்யூ என்னன்னாலும் அதே 7/8 தான். அதே நான் இங்கே இது ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கேன். இதோட பேசிக்ஸ் நீங்கள் நான் பேசிக் கால்குலேஷன் பார்த்துக்கோங்க, நம்ம வீடியோ போகலாம். 160 இதை நம்ம 140ன்னு கண்டுபிடிச்சாச்சு. 140ன்னு கண்டுபிடிச்சதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் வேல்யூ 140. இங்கே எல்லாத்தையும் கூட்டுங்க. இதை கொண்டாந்து இங்கே கூட்டுங்க. ஃபஸ்ட்டு 200, 300, 400 வருது டோட்டல். 400ல் 140 டிவைடட் பை 400 அதுதான் எக்ஸோட வேல்யூ, சரிங்களா? 140 டிவைடட் பை 400ன்றது எக்ஸோட வேல்யூ. அடிங்க, இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. 2 0 அடிச்சிடலாம். இதை 4ஆல் அடிங்க. 2 8, 3 12, 5 20. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 35%. இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் - 5 இது. அப்போ எவ்வளோன்னா 30ன்னு அர்த்தம். எக்ஸை கொண்டாந்து இங்கே 35 போட்டால் 30. இங்கே வெட்னஸ்டேவோட வேல்யூ 30, இதோட வேல்யூ 40. அப்போ இங்கே 100ல் 70 போச்சுன்னா 30, ரிமைனிங் 30% இருக்குது. ஸோ நான் அவங்க கேட்டிருக்குது என்னது, டி 40% சால்வ் பண்ணிடுறாங்க. இந்த வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கேட்ட வேல்யூ டியூஸ்டேவில் எவ்வளோ இருக்குன்றது 30%. டோட்டலில் 30% எவ்வளோ? 120ல் 30% மூவ் பண்ணிட்டு 36. ஆன்சர் 36. புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோதான். புரியல இன்னொரு டைம் ரீவைண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன கான்செப்ட் என்ன கதைன்னு. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சோல்ட் ஆன் பை இ வெட்னஸ்டே. இது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சோல்டு பை பி ஆன் வெட்னஸ்டே. பி ஆன் வெட்னஸ்டே. இ ஆன் வெட்னஸ்டே 90 தெரியும். 90 பை பி ஆன் வெட்னஸ்டே தெரியாது, என்னன்னே தெரியாது, கொஸ்டின் மார்க்கு. அதை தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க அவங்க என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் ப்ராடக்ட் சோல்டு பை பி ஆன் மண்டே அண்ட் டியூஸ்டே இஸ் 15. டோட்டல் ப்ராடக்ட் சோல்டு பை பி இது மண்டே அண்ட் டியூஸ்டே இஸ் 15. இந்த ரேஷியோ, இந்த எம்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா முன்ன 8ன்ட்டு, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா இடத்துலையும் சப்ஸ்டிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இங்கே 7:m பதிலாக 7:8. எம்மோட வேல்யூ 8ன்னு கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டில். அதுதான் எழுதிருங்க. இப்போ பாருங்கள், இதோட ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 15. அப்போ டிஃப்ரெண்ட் பார்ட் எவ்வளோனா 1. ஒரு பார்ட்டு 15னா 7 பார்ட் எவ்வளோ? இது 7ஆல் பெருக்குனா வந்துடும், இது 8ஆல் பெருக்குனா அதுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 105 × 120, 105, 120 மண்டே டு டியூஸ்டே. வெட்னஸ்டே ஆன்சர் தெரியாதா? அதுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருப்பான். அது என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஷாப் பி சோல்டு 20% ஆஃப் டோட்டல் ப்ராடக்ட்ஸ் ஆன் டியூஸ்டே. இந்த பியில் இது வந்து 20% ஆமாம். அப்போ இதுவும் சம் பண்ண ஒரு வேல்யூ இருக்குல்ல, இந்த 7 பார்ட் 8 பார்ட்டு. இப்போ 15 பார்ட், இது டேரெக்டாக இது கால்குலேஷன் பண்ணாமல் கூட பண்ணியிருக்கலாம். 15 பார்ட்டு × 15 போட்டால் ஆன்சர் வந்திருக்கும் 225. இல்லைன்னா இது ரெண்டு சம் பண்ணலாம் 225. இந்த 225ன்றது 80%.
சரிங்களா? அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 20% ஆஃப் டோட்டல் ப்ராடக்ட்ஸ் ஆன் டியூஸ்டே அவுட் ஆஃப் டோட்டல் ப்ராடக்ட்ஸ் சேல் ஆன் 3 days அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 2 to 5ன்றது 80, சாரி தப்பாக சொல்லிட்டேன். டியூஸ்டேன்றது இந்த 8 பார்ட்டு 120 வேல்யூ. அந்த 120 வேல்யூ 20%. அப்போ நமக்கு 100% வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். இதை அடிச்சு விட்டிங்கன்னா 600ன்னு வந்துடும் டோட்டல். இந்த இடத்துல 600ன்னு வருது. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 2 to 5. இதுவும் சேர்ந்து 2 to 5. அப்போ 600லேருந்து 2 to 5 கழிச்சிங்களன்னா 75, 5 - 2 375. இப்போ 90. இதுதான் அவங்க கேட்டாங்க, இந்த வேல்யூ. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேல்யூ. இதில் மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ கிடைச்சிரும். அவங்க கேட்டிருக்குது 90 டிவைடட் பை இந்த பர்சன்டேஜோட வேல்யூ. இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. அதை இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. 375. அது என்ன கேட்டிருக்காங்க? வெட்னஸ்டே 90. அதே மாதிரி பி வெட்னஸ்டே இப்போ கண்டுபிடிச்சது பி வெட்னஸ்டே 375. இதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர். இது எப்படி ஈஸியாக அடிக்கலாம்னா, இதில் எத்தனை 25 இருக்குது? 4 25 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 25, மீதி 12 இருக்கும். 375, 5 25, 15ஆல் அடிச்சுங்க. இதை அடித்தா 15, இதால் அடித்தா 6, 6 24. ஆன்சர் 24 ரைட்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், அவங்க இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க 15. அதை வச்சு இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த 8 பார்ட் இருக்குல்ல, இங்கே ஒரு வேல்யூ இதோட 120, அதுதான் வந்து 20%னா டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். டோட்டல்லேருந்து இது ரெண்டு மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ கிடச்சிரும். அப்புறம் அவங்க கேட்ட கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஸ்ப்ரெட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்ட் ஆன் ஏ. ஃபஸ்ட்டு இதை பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் டோட்டல் ப்ராடக்ட் சோல்ட் ஆன் சி டு டி வெட்னஸ்டே. டோட்டல் ப்ராடக்ட் சி நமக்கு தெரியும், சரிங்களா? டோட்டல் கிடைக்க தெரியும். அவங்க கேட்டிருக்குது வெட்னஸ்டேக்கு கேட்டிருக்கான். இதுதான் கேர்லெஸ் மிஸ்டேக்கு. இந்த டோட்டலில் பார்த்துட்டு இதே போட வந்துட்டோம் பார்த்தீங்களா? அவங்க கேட்டுக்குது வெட்னஸ்டே 36. வெட்னஸ்டேக்கு தெரியும், சிக்கு தெரியும் 36, டிக்கு நமக்கு தெரியாது X-5%. சிக்கு நமக்கு தெரியாது, அது கொஸ்டின் மார்க்காக வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு தேவையான, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ இருக்குல்ல, அது டோட்டல் இருக்குல்ல, ஏவோட டோட்டல் இது மண்டே 2 times டோட்டல் ப்ராடக்ட் சோல்டு பை இ ஆன் மண்டே. இ ஆன் தர்டேனா மண்டே தான். இ எங்கே இங்கே 90 இருக்குது, இதோட ட்வைஸ் தான் இங்கன்றாங்க. அப்போ இது 180. சரியாச்சுங்களா? அண்டு ஏவோட ஆல் 3 days 315ட்டாங்க. அப்போ இங்கே 350. இதுவும் சம் பண்ணால் 280. 280 இதில் போச்சுன்னா 17 வரும். அப்போ இதோட வேல்யூ 70. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டேட்டா, இதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். 70 எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிங்க. 350க்கு 70 எத்தனை பர்சன்டேஜ்? ஈஸியாக போட்டுடலாம். அடிச்சு விட்லாங்களா? இதை அடித்தா 2. ஸோ 20%. 10% 35, 20% 70. ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 20, X-5ஓட வேல்யூ 15. இதுலேருந்து 5 கழிச்சா 15. ஸோ இங்கே 15 கண்டுபிடிச்சாச்சு. அதானே அவங்க கேட்டிருக்கான். 15% ஆஃப் டி வெட்னஸ்டே என்னதுன்னா 15% ஆஃப் டோட்டல். அப்போ இதையும் 15%, 15 டிவைட் பை 100 இன்ட்டு 120 அடிங்க. 5 6, இது அடிங்க 3, 6 18. 18 இங்கே போடுங்க. இதே அவங்க கேட்டிருக்க டேட்டா. அப்போ 2:1 ஆன்சர். பி ஆன்சர். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நமக்கு தேவை சிக்கும் டிக்கும் வெட்னஸ்டேவில் என்ன வேல்யூ உண்டு. இதில் சியோட வேல்யூ தெரியும், டியோட வேல்யூ தெரியாது. இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்க டேட்டா வச்சு எக்ஸை கண்டுபிடிக்கணும். தென் அந்த எக்ஸோட கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணது இந்த வேல்யூ கிடச்சிச்சு. இதை கொண்டு வந்து 15% கால்குலேட் பண்ணி கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சரை ஃபினிஷ் பண்ணியாச்சு.
புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இது லாஸ்ட் கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணுறது ஐடியாவை நான் சொல்லிடுறேன். நீங்கள் சால்வ் பண்ணி என்ன ஆன்சர்னு கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்களா. அப்போ தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சுதுன்னு மீனிங். இல்லைனா திருப்பி இன்னொரு டைம் வீடியோ பார்த்துட்டு கொஸ்டின் புரிஞ்சு பாருங்க, திருப்பி இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள். பாருங்கள் என்ன கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்ட் ஆன் ஏ ஆன் மண்டே வெட்னஸ்டே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்முக்கும் எக்ஸுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. எம்மோட வேல்யூ 8. நம்ம ஃபஸ்ட்டே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு. எம்மோட வேல்யூ 8 இங்கே பாருங்கிறது. சரி, எக்ஸோட வேல்யூ, இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடித்து என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு குழு கொடுத்துருக்காங்க. இஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்டு பை ஏ ஆன் மண்டே அண்ட் வெட்னஸ்டே ஈக்குவல். வெட்னஸ்டேவில் ஏ மண்டே அண்ட் வெட்னஸ்டே ஈக்குவல். இது ஒரு வேல்யூ n இருந்தாக்கல, இதுவும் ஒரு n. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இது ரிமைன் 100. சரி, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்டு பை ஷாப் ஏ இன் ஆல் 3 days. இங்கே டோட்டல் இருக்கு இல்லையா, இது வந்து 246 மோர் தென் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்டு பை சிஇ ஆன் மண்டே. இத்தனை மண்டே. இப்போ நம்ம இது ரேஷியோ இருந்தாலும் இங்கே எழுதியிருக்க வேல்யூவில் மண்டேக்கான வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன், டியூஸ்டேக்கான வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன். அப்போ மண்டேல சிக்கும் ஈக்கும் உள்ள வேல்யூ எவ்வளோனா, இது ரெண்டு சம்மு பண்ணால் ஒரு வேல்யூ வரும் 154. இந்த 154 விட இந்த 246 இருக்கு இல்லையா, இந்த 246 இதை சம் பண்ணால் ஒரு வேல்யூ இங்கே டோட்டல் கிடைக்கும். இந்த டோட்டல் n + n + 100, 2n + 100 ஈக்குவல் டு இந்த டோட்டல் வேல்யூ. இது ரெண்டு சம் பண்ணுற வேல்யூ. இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த எம்முக்கும் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச எம்முக்கும் இந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஆன்சர். அதாவது இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. n டிவைடட் பை இங்கே வந்து n டிவைடட் பை இந்த டோட்டல் வேல்யூ சொன்னல t × 100. அதுதான் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ. இந்த ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுலேருந்து அதை கொண்டு வந்து இந்த பர்சன்டேஜில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 100 கிடைக்குதுன்னா, இங்கே டோட்டல் ஒரு 400 கிடைக்குதுன்னா 100/400 ஈக்குவல் டு ஒரு பர்சன்டேஜ் × 100 போட்டால் ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதுதான் இந்த எக்ஸ். ஸோ அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ என்ன ஆன்சர்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆன்சர் தான் இருக்கும், நன் ஆஃப் திஸ் கிடையாது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நாலேஜபிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொண்டு வரணுமோ அவ்வளோ நாலேஜபிள் கொஸ்டின் கொண்டு வரேன். டஃப் லெவல், ஈஸி லெவல், மாடரேட் லெவல், எல்லா லெவலும் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் ஈஸியாக இருந்தாலும் சரி, மாடரேட்டாக இருந்தாலும் சரி, டஃப்பாக இருந்தாலும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு கண்டிப்பாக சூப்பராக அட்டன் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி எல்லா லெவலும் நான் கொண்டு வரேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ ஆட் ஆயிரும். ஸோ மெயின்ஸுக்கான பிடிஎஃப், குவான்ஸ் பிடிஎஃப் போனால் இதில் இருக்கும். அதே மாதிரி எல்லா டாப்பிக்கும் நம்ம பிளேலிஸ்ட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி தரமான கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.